அவள் இறங்கிய போதே அவளை நெருங்கி வந்திருந்த நிலவன் அவள் வேதனையில் முகத்தை சுருக்கிய போது அவளின் கரம் பிடித்திருந்தான். கண்கள் வழியில் சிவப்பேறி கண்ணீர் உகித்திருக்க நடுங்கிய குரலுடன், உன்னை எப்பொழுது பார்த்தேனோ அப்போதிலிருந்து எனக்கு வலியும் வேதனையும் மட்டும்தான் மிச்சம் என்றவளின் குரலில் நிலா என அதிர்ந்து நின்றான் நிலவன். நித்திலாவின் வார்த்தைகளில் அடிப்பட்ட பார்வையுடன் நிலவன் அவளை ஏறிட, அவளோ வயிற்றில் தன் மகன் உதைத்த வழியில் கண்களை சுருக்கி கொண்டு கீழே சரிய ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அவளை அடைந்த நிலவன், நிலா என்னாச்சு, என்ன பண்ணுது என தன் மனைவியை கையில் ஏந்தினான். என்னை விடு, தொடாத என பற்றி அவன் கையை விலக்கிய நித்திலாவை, ப்ளீஸ் நிலா, என்னை தண்டிக்கிறதா நினைச்சு உன்னை வருத்திக்காத. இப்போ உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், என்னுடன் வா. அவள் இடுப்பை வளைக்க அத்தனை வழியிலும் இல்ல, வேண்டாம், நானே போகிறேன் என மெல்ல அவள் அடியெடுத்து வைக்க, நிலா நான் சொல்றத கொஞ்சம் கேள என அழுத்தமான வார்த்தைகளுடன் அவளை தன் கை வளைவிற்குள் வைத்தவன் உடனே வைப்புக்கு அழைத்து தான் இருக்கும் இடத்தை விலக்கி விரைவாக ஒரு வண்டியை அனுப்புமாறு கூறிவிட்டு அவளை அந்த இடத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்தான். அப்பொழுது நிலவனின் கைகள் அவள் வயிற்றை சுற்றி இருக்க தன் மகனின் அசைவுகளை உணர்ந்தது. தன் உதிரத்தில் உருவான உயிரின் அசைவை உணர்ந்த அந்த நொடி எதையோ உலகத்தையே வென்றுவிட்ட சந்தோஷத்தை அடைந்தான். அவன் முகத்தில் இருந்த சந்தோஷம் அவளுக்கு சற்று எரிச்சலை கிளப்ப, ஆனாலும் அவளுக்கு இருந்த வழியில் அவனை ஒன்றும் சொல்லாமல் அவன் கையில் இருந்த செல்போனை வெடுக்கென பிடுங்கி சில எண்களை தட்டிவிட்டு அந்த பக்கம் எடுக்கப்பட்டதும், சாரு என அவள் சொல்லி முடிப்பதற்கு முன் மீண்டும் அவள் மகன் வயிற்றில் ஃபுட்பால் உதைக்க அழைத்தது நிதிலாவென அவள் ஒரு சொல்லில் கண்டு கொண்ட சாருமதி, நிதி என்னாச்சு, வழி எடுத்துருச்சா? உன்னை இதுக்கு தான் அங்க தனியா போகாதன்னு சொன்னேன். என் பேச்சை கேட்டால் தானே. இப்ப எங்கடி இருக்க? அந்த பாறைக்கிட்ட தானே இரு, 2 நிமிஷத்துல வர என அவளின் ஒரு வார்த்தையில் தோழியின் நிலை அறிந்து பேசிக்கொண்டே அந்த இடத்தை நோக்கி அவள் கால்கள் பாய்ந்தன. ஏற்கனவே நித்திலா மிகவும் வலுவிழந்து இருப்பதால் மருத்துவர் அவளுக்கு குறிப்பிட்டிருந்த தேதியை விட 2-3 நாட்கள் முன்னமே அவளை மருத்துவமனையில் சேர்க்க சொல்லியிருந்தார். ஆனால் அவர் குறித்து கொடுத்த தேதியை விடவும் 10 நாட்கள் முன்னமே இவளுக்கு வழி வரும் என அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சொன்னதை போல் அவள் 2 நிமிடத்தில் அங்கு இருக்க, அந்த சமயம் வைபும் காரை எடுத்துக்கொண்டு அந்த இடம் வந்திருந்தான். சாருமதிக்கு நிலவனை கண்ட நொடி உடனே புரிந்துவிட ஒன்றும் பேசாமல் நித்திலாவை அந்த பக்கம் கையில் ஏந்தி கொண்டாள். சாரு வந்ததும் நிலவனை விட்டு பிரிந்து சாருவிடம் தஞ்சம் புகுந்தாள். அத்தனை நேரம் அடக்கி வைத்திருந்த வழி தன் தோழியை கண்டதும் அதையும் பெற, சாரு ரொம்ப வலிக்குதடி என குழந்தை போல் சொன்னவள் கண்களில் இருந்து வலியால் ஒரு சொட்டு கண்ணீர் வழிந்தது. அவள் கண்ணீரை கண்டதும் கார் கதவை திறந்துவிட்டு, ஏறு நிலா, 10 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் போயிடலாம், உனக்கு ஒன்றும் ஆகாது. அவனை அவளோ சுத்தமும் கண்டு கொள்ளாமல், நம்ம வேற கார்ல போயிடலாம் சாரு, நீ டாக்ஸி சொல்லு என முன்னே நடக்க, ஏற்கனவே பிரசவம் எப்படி நடக்கும், இவள் தாங்குவாளா என பயந்திருந்த சாரு, இனி ஒரு காருக்கு சொல்லி அது வரத்துக்குள்ள ரொம்ப வலி எடுக்கும் நிதி, நீ இந்த வண்டியிலேயே ஏறு, நான் தான் உன்னுடன் இருக்கேனே என அவளை தடுக்க, இது வேண்டாம், நம்ம வேற கார்ல போகலாம், நான் வழியை பொறுத்துக்கிறேன், வா வீட்டுக்கு போகலாம் என அவள் சின்ன குழந்தையை போல் அடம்பிடிக்க, சாரு ஏதோ சொல்ல வாயெடுக்கும் முன்
அவளை ஒரு கையால் காருக்குள் அமர்த்திய நிலவன் அவள் திமிர திமிர அவள் அருகில் அமர்ந்து கொண்டு சாருவை பார்த்து, நீங்க முன்னாடி ஏறுங்கோ, வை, சீக்கிரம் வண்டி எடுடா என விரட்ட, அந்த ரணகலத்திலும் நித்திலாவை பிடித்து கொண்டிருந்த சாருவை பார்த்து கொண்டிருந்த வைப் நிலவனின் குரலில் கனவிலிருந்து மீண்டு வண்டியை எடுக்க, அவர்கள் வீட்டை கடக்க, வண்டியை கொஞ்சம் இங்க நிறுத்துங்க, 2 நிமிஷம் வந்துடுறேன் என பொதுவாக சொல்லிவிட்டு வேகமாக கார் கதவை திறந்து சென்ற சாரு சில நிமிடங்களில் ஒரு பேக்குடன் கையில் அனுஜாவை தூக்கி கொண்டும் காருக்குள் ஏற, அவள் கையில் இருந்த குழந்தையின் முகத்தில் பதிந்த வைபுவின் பார்வை அடுத்த சில நொடிகளில் நடப்பை புரிந்து விரைந்தான். முதலில் நிலவனின் செய்கையில் திமிரிய நிதிலா ஒரு கட்டத்திற்கு மேல் அவனை தடுக்க முடியாமல் இடுப்பில் வலி எடுக்க, அவன் சட்டை காலரை பற்றி கொண்டு அம்மா என பற்களால் உதட்டை கடித்து பொறுத்து கொள்ள, அவள் படும் வேதனையை கண்டு சகிக்க முடியாதவன் போல் அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு, நிலா, ஐ எம் சாரி நிலா, ஐ எம் சாரி, என்னாலதான் நீ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு, என்னை மன்னிச்சிடு, எனக்கு நீ வேணும், உனக்கு எதுவும் ஆகாது, நீ திரும்பவும் எனக்கு கிடைச்சிட்ட, ஒரு தடவை தான் முட்டாள்தனமா எனக்கு கிடைச்ச பொக்கிஷத்தை இழந்துட்டேன், இனிமேலும் அதை தவற விட மாட்டேன், எனக்கு நீ வேணும், ஆண்டவா எனக்கு என் நிலாவை திருப்பி கொடுத்துடு, அவளுக்கு ரொம்பவும் கஷ்டம் கொடுக்காத என மனதில் வேண்டிக் கொண்டு அவளை எதிலிருந்தோ காப்பவன் போல் அவளை நெஞ்சோடு இறுக்கி அணைத்து கொள்ள, அவள் நெற்றியில் ஏதோ ஈரம் பட நிமிர்ந்து பார்த்தவள் நிலவனின் கண்களிலும் கண்ணீரை கண்டதும் ஒரு நொடி அவனை வெறித்து பார்த்தாள். இந்த மன போராட்டங்களின் நடுவே கார் மருத்துவமனை வந்திருக்க, நித்திலாவை பரிசோதித்த மருத்துவர் சாருவிடம், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் சாரு, டெலிவரி முடியும் வர அவளோட பிபி லெவல் கீழே போகாதவாறு நல்லதுதான், இந்தா இதில் சைன் போடு என ஒரு பேப்பரை நீட்ட, சாரு சற்று தயங்கி, டாக்டர் இவர்தான் நித்தியோட ஹஸ்பண்ட் என நிலவனை காட்ட, அங்கே தவிப்புடன் நின்றிருந்த நிலவனை ஏறிட்ட மருத்துவருக்கு முழுவதுமாக இல்லாமல் ஓரளவிற்கு நித்திலாவின் கதை அறிந்தவர், இதில் சைன் பண்ணுங்க, அவர் பார்வையின் பொருள் உணர்ந்து மனதில் எழுந்த குற்ற உணர்வுடன் அவர் கொடுத்த பேப்பரில் கையெழுத்திட்டு கொடுத்தான். அவர் சென்றவுடன் அந்த அறையில் நித்திலாவின் கதறல் வெளியே கேட்க, அதை சகித்து கொள்ள முடியாத நிலவன் கண்களில் கண்ணீருடன் மனதில் ஆண்டவனுடன் வேண்டுதலை வைத்துவிட்டு காத்திருந்தான். வைப் அவன் தோள் பற்றி அவனுக்கு ஆறுதல் மொழிய, அவனோ எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் கண்களை மூடி அமர்ந்திருந்தான். சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நிலவனின் மைந்தன் வீல் என்ற சத்தத்துடன் அவன் மறுவை உணர்த்த, கண்களை திறந்த நிலவனை நோக்கி ஒரு நர்ஸ் வரவும் எழுந்து நின்றான். அவர் கையில் பூக்குவியலை போலிருந்த தன் மகனை ஆசை தீர கண்களில் நிரப்பியவன் அவனை வாங்க கையேந்த, இருங்க குழந்தையை குளிப்பாட்டி எடுத்துட்டு வர என சென்று விட்டார். இஸ் ஆல்ரைட் சாரு, ரூமுக்கு மாத்தினதும் போய் வெளியே வந்த மருத்துவர் சாருவை நோக்கி, ஷி பாருங்க என சென்று விட்டார். சோர்வில் கண் விழித்த நிதிலா சுற்றிலும் பார்வையை சுழற்ற, அவள் வலது பக்கம் இருந்த தொட்டில் அருகில் நிலவன் தன் மகனை கொஞ்சி கொண்டிருக்க, சட்டென்ன திரும்பிய நிதிலா, சாரு பாப்பாவை என்கிட்ட எடுத்து கொடு. நிலவன் தூக்கி கொண்டு வர அவனிடமிருந்து வெடுக்கென வாங்கி தன் பக்கவாட்டில் படுக்க வைத்துவிட்டு, அவன் ஏன் சாரு என்னமோ இங்கேயே இருக்கான், அவன் என் குழந்தைய எடுத்துட்டு போயிடுவான், நான் என் பிள்ளையை யாருக்கு தரமாட்டேன், அவனை போக சொல்லுடி என அன்று அவள் கண்ட கனவின் தாக்கத்தில் மொழிய, அவளின் சொல்லின் முற்றிலுமாக உடைந்த குரலில், ஏன் நிலா என்னை இப்படி விரட்டுற, அவன் நம்ம குழந்தை,
அவனை ஏன் நான் உன்னிடமிருந்து பிரிக்கணும்? ஏற்கனவே நான் செய்த பாவத்திற்கு வலியை சுமந்து கொண்டிருக்கிறேன். இதில் பெற்றவளிடமிருந்து பிரித்த பாவம் வேறு எனக்கு சேர வேண்டுமா? போதும் நிலா. உன்னை காணாமல் நான் இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? உன்னை தேடாத இடம் இல்லை, கேட்காத ஆள் இல்லை. நான் செய்தது தப்புதான். அதுக்கு இத்தனை நாள் என்னை பிரித்து வைத்து தண்டித்தது பத்தாதென்றால் உன் கூடவே அவள் கையை பற்றியவன். நிலா, ஏற்கனவே அம்மா என்னிடம் பேசாமல் என்னை தண்டிக்கிறாங்க. இதில் நீயும் என்னை கொள்ளாத. எல்லோரும் என்னை வெறுத்து ஒதுக்கினால் நான் உயிருடன் இருந்து என்ன பயன்? இப்படி அனைவரின் வெறுப்பிலும் வாழ்வதை விட நான் உயிரை விடுவதே மேல் என்றவன் கண்களில் உச்சபட்ச வெறுமை தெரிய அவன் உயிரை விடுகிறேன் என்றதில் நித்திலா நிமிர்ந்து அவனின் கண்களை நேருக்கு நேராக சந்தித்தாள். அங்கே பேச்சுகளற்ற மௌனமே வெகு நேரம் ஆட்சி செய்ய யாரோ கதவை தட்டும் மொழியில் தங்களை மீட்டு கொண்டனர். வைப் தான் வந்திருந்தான். இவர்கள் பேச ஆரம்பித்த போதே வைப்பும் சாருமதியும் அறையை விட்டு வெளியே சென்று விட்டனர். வெளியே வந்ததும் வைப்பின் பார்வை சாருவை பின்தொடர அவளின் பார்வையை கண்டு கொள்ளாமல் பிளாஸ்கை எடுத்துக்கொண்டு எழுந்து செல்ல, அம்மா எங்கம்மா போற? நானும் வரேன் என அவளுடன் எழுந்த அனுஜாவை, நீ இங்கே இரு அனுமா, அம்மா இப்போ வந்துடுறேன். மருத்துவமனை அமைதியில் மிரண்டிருந்த அனுஜா, நானும் வரேன் என்று அடம்பிடித்தவளிடம் சமாதானம் சொன்ன வேளையில் அவர்களை நெருங்கிய வைப், கொடுங்க, நான் டீ வாங்கிட்டு வரேன் என முன்வர அவனை ஒரு நன்றி பார்வையுடன் பார்த்தவள் அவனிடம் பிளாஸ்கை கொடுத்து ஒரு நன்றியை உதிர்த்துவிட்டு மகளை தன் மடியில் கிடத்தி உறங்க வைத்தாள். டீ வாங்கி கொண்டு வந்த வேளை வைப்பின் செல்போன் அதிர அதை எடுத்து பேசிபவன், சொல்லுங்க ஆண்டி. இல்ல ஆண்டி, நீங்க தூங்கிட்டு இருந்ததா ஜானகி அம்மா சொன்னாங்க. அதான் சரி இருங்க கொடுக்குறேன். நித்திலா முழிச்சிட்டாங்க என கதவை தட்டி உள்ளே வந்த வைப் நித்திலாவை நோக்கி போனை ஸ்பீக்கரில் போட்டு கொடுத்தவன், சுசி ஆண்டி உங்களிடம் பேசணுமா? ஏற்கனவே நிலவன் சொன்னதில் அதிர்ச்சியிலிருந்தே மீளாதவள் இப்பொழுது சுசிலாவிடம் பேச வேண்டும் என்றதும் அவளுக்குள் சொல்ல முடியாத உணர்வு ஆட்படுத்தியது. நடுங்கிய விரல்களுடன் போனை கையில் வாங்கியவள் வெளிவராத குரலில் ஹலோ என அவள் முடிப்பதற்குள், நித்தி, நித்திமா, நித்தி என இந்த வார்த்தை தவிர அவரால் வேறு வார்த்தையை உச்சரிக்க முடியவில்லை. அவர் குரலில் அவரின் ஏக்கம் அப்பட்டமாக வெளிப்பட நிலவன் செய்த முட்டாள்தனத்தால் சுசிலாவை பிரிந்தது ஏற்கனவே அவளுக்கு வருத்தத்தை கொடுக்க அதன் விளைவாக அவளுக்கு வார்த்தைகள் தடுமாறின. ஆனால் அவரோ, நிதி, நான் என்னடா தப்பு செய்தேன்? எனக்கு ஏன் இந்த தண்டனை? ஏண்டா என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போனாய்? நீ போனால் நான் தாங்குவேனா? எனக்கு இருந்த தனிமையை விரட்டி எனக்கு துணையாக இருந்தாயே, என்னிடம் கூட உனக்கு எதுவும் சொல்ல தோணலையா என படபடவென பேச அதற்குள் அவர் மூச்சு வாங்குவது இங்கே கேட்க, அம்மா கொஞ்சம் மெதுவா ரிலாக்ஸ்டா பேசுங்க, கஷ்டப்படாதீங்க என இங்கே நிலவனின் குரலும், கொஞ்சம் மெதுவா பேசு சுசி என ஜானகியின் குரலும் ஒருங்கே கேட்க, ஏன் அம்மாவுக்கு என்னாச்சு என நிலவனை நோக்கி பார்வையால் வினவ, நீ அங்கிருந்து வந்த 2வது மாசம் அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. 2வது அட்டாக், இப்போ பெட் ரெஸ்ட்ல இருக்காங்க என சுருக்கமாக தன் அன்னையின் நிலையை சொன்னவன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொள்ள, ஐயோ அம்மா, உங்களுக்கு என்னாச்சு என பதறியவளை, இன்னும் கொஞ்ச நாள் உன்னையும் என் பேரனையும் பார்க்காம இருந்தேனா சீக்கிரம் செத்து போயிடுவேண்டா என சுசிலா தழுத்தழுத்த குரலில் மொழிய, அம்மா ஏம்மா இப்படியெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க இன்னும் 100 வருஷம் சுகத்தோட வாழ்வீங்க என நித்திலா ஆறுதல் மொழிய, அது உன் கையில தான் இருக்கு நித்தி
இனி நான் வாழப்போகிற மீதி நாட்களை உன்னுடன் என் பேரனுடன் கழிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. எனக்காக உன் அம்மாவுக்காக இங்கே வரியா என யாசகம் கேட்பது போல் அவர் குரலில் ஏக்கம் வெளிப்பட நிதிலாவின் மனது அடித்து கொண்டது. எத்தனை பெரிய உயரத்தில் இருப்பவர், தொழில் சாம்ராஜ்யத்தில் அனைத்தையும் கட்டியாண்டவர் இன்று தன்னிடம் கெஞ்ச வேண்டுமென்று என்ன அவசியம் என ஒரு மனது அவருக்காக வாதம் செய்ய, இன்னொரு மனமோ நிலவன் செய்த கொடுமைகளை முன்னிறுத்தியது. இல்லம்மா என அவள் வாயெடுக்கும் முன், இல்ல நிதி, உனக்கு நல்லதுன்னு நான் கல்யாணம் செய்து வைத்தால் அதுவே உனக்கு கெடுதலாக முடிந்துவிட்டது. எல்லாம் என்னால் தான் நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாகி போனது. வீட்டில் ஒருவன் இப்படி கொடுமைப்படுத்துவதை கூட தெரியாமல் இருந்தது என்னுடைய தவறுதான். இனிமேல் உன்னை நான் வருத்த விட மாட்டேன். நீ இங்க வர வேண்டாம். நான் நீ இருக்கும் இடத்திற்கு வருகிறேன். தான் வாரிசுகளாக பெற்றதுகள் என்ன போதுமென்ற அளவிற்கு வதைத்து விட்டன. இனி எனக்கு எதுவும் வேண்டாம். நீயும் என் பேரனும் மட்டும் போதும். நான் உடனே அங்கே கிளம்பி வர என அவர் குரலில் வேகம் தெரிய, ஐயோ அம்மா, வேண்டாம், அவசரப்படாதீங்க ப்ளீஸ். எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்க. எனக்கு கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ உங்க உடம்ப பார்த்துக்கோங்க என்ற கெஞ்சலுடன் போனை அணைத்து வைபிடம் கொடுக்க அவன் அதை வாங்கி கொண்டு வெளியே சென்று விட்டான். பேசி முடித்ததும் அவள் பார்வை நிலவனை தழுவ, அதில் உன்னோட சுயநலத்திற்காக எத்தனை பேரின் மனதை காயப்படுத்தியிருக்கிறாய் பார்த்தாயா என்ற கேள்வி இருக்க, அவள் கேள்வியை கண்டு கொண்டவன் போல், நான் செய்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது ஒன்று ஒன்றாய் இழக்கும் போதுதான் தெரிகிறது நிலா. எனக்கு ஒரே ஒரு முறை நான் செய்த தப்ப திருத்திக் கொள்ள வாய்ப்பளி. குற்றவாளிக்கு கூட அவன் திருந்தி வாழ வழி செய்ய ஜெயிலில் தண்டனை கொடுப்பார்கள். எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாரேன். நிச்சயம் நான் செய்த தப்ப திரும்ப செய்ய மாட்டேன். என்னை திருத்திக் கொள்ள ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடு நிலா. எனக்கென்ற எனக்கு உன்னுடன் வாழணும். நம் பிள்ளையுடன் வாழணும். எனக்கு நீ என் அருகில் இருந்தால் போதும். என் சொல்லால் செயலால் ஏன் என் பார்வையால் கூட உன்னை வதைக்க மாட்டேன். ப்ளீஸ் நிலா, ப்ளீஸ் நிலா, ப்ளீஸ் என்றதற்கு அவள் மௌனத்தை பதிலாக கொடுக்க, சற்று நேரம் கழித்து, இதுவும் உன் நடிப்புதானே என நம்பாத குரலில் கேட்க, அவன் அசையாது அவள் கண்களையே பார்த்து நின்றான். இருந்த இந்த 5 நாட்களும் ஒருவரின் மனநிலையும் யாராலும் யூகிக்க முடியாமல் கழிந்தது. இந்த 5 நாட்களில் முதல் நாள் 2 மணி நேரத்தை தவிர நிலவன் ஒரு நிமிடம் கூட அவன் மனைவியை மகனையும் பிரியவில்லை. அவன் இருப்பை நிதிலா வெறுக்கவும் இல்லை, அதை போல் ஆதரிக்கவும் இல்லை. அந்த 2 மணி நேரத்தில் தான் எதற்காக வந்திருந்தானோ அந்த வேலையை தன் உதவியாளர்களிடம் ஒப்படைத்துவிட்டு தன் தயாரிப்பாளரிடம் அனுமதி வாங்கி அனைவருக்கும் வேலையை பிரித்து கொடுக்கவே சரியாக இருந்தது. அனைவரும் அவனின் சூழ்நிலையை புரிந்து கொண்டதாலும் பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டதாலும், மேலும் இது வெறும் பாட்டு படப்பிடிப்பு என்பதாலும் எதுவும் சிரமம் நேராமல் இருந்தது. நிலவன் இரவு பகலும் தன்னை விட்டு பிரியாமல் இருந்தது நிதிலாவிற்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க, ஒரு நாள் பொறுக்க முடியாமல் அவனிடம் கேட்டே விட்டாள். என்ன, சினிமா தான் உன் உயிர் மூச்சு பேச்சுன்னு சொல்லுவியே, இப்போ அதை கவனிக்காம எனக்கு சேவகம் பண்ணி கொண்டு இருக்கிறாய் என கேட்டவளின் குரலில் அப்பட்டமான நக்கல் வழிய அவன் அதை கண்டு கொள்ளாமல், இல்ல நிலா, ஏற்கனவே முக்கியமான ஷூட் எல்லாம் முடிஞ்சது. இப்ப வெறும் சாங் ஷூட் தான் என்றவன் பின் அவனை சற்று தயங்கி, நிலா, என்னோட முதல் படம் ரிலீஸ் ஆன போது எனக்கு சந்தோஷத்திற்கு பதிலாக வருத்தமே மிஞ்சி இருந்தது.
நான் எதற்காக அத்தனை சிரமப்பட்டனோ அதில் ஒரு அர்த்தமும் இல்லாமல் இருந்தது. என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை எனும்போதுதான் எனது இழப்பை நான் உணர்ந்தேன். அந்த நிரந்தரமில்லாத சந்தோஷத்தை அடைய நான் என் வாழ்க்கையை பலி கொடுத்திருக்கேன்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சது என்றவன் சற்று இடைவெளி விட்டு, அதனால அன்னைக்கே நான் சினிமாவை விட்டுறலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கு முன்னமே நான் இந்த படத்தில் சைன் பண்ணினதால என்னால் இதை தவிர்க்க முடியல. அதான் முடிச்சு கொடுத்துடலாம்னு இதை ஒத்துக்கிட்டேன். இதுதான் சினிமாவில் எனது கடைசி பிரவேசம். சென்னையில் இருந்தபோதே சாய் கூட சேர்ந்து கொஞ்சம் பிஸ்னஸ் கற்றுக்கிட்டேன். இனி எனக்கு அது போதும். நீ என்னை விட்டு எப்போ போனியோ அப்போதே இந்த பாராட்டு என்னை விட்டு போயிடுச்சு என அவன் சொல்லி முடிக்கும் வேளை அவன் மகன் சினுங்க அவனை கையில் ஏந்தி கொண்டு மெல்ல நடந்து உறங்க வைத்தான். அவன் பேசிய பேச்சு நித்திலாவின் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அதை முகத்தில் காட்டிக்கொள்ளாது இறுக்கமாகவே இருந்தாள். நடப்பது அனைத்தையும் சாரு மௌனமாகவே பார்வையிட்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு நிதிலாவின் கண்ணீர் தெரிந்திருந்தாலும் அவள் கண்ணீருக்கு பின்னிருந்த காரணம் புரிந்துதான் இருந்தது. ஆனால் அதை சொல்லி நிதிலாவை குழப்ப அவள் விரும்பவில்லை. எல்லாம் தானாகவே அவளுக்கு புரியட்டும் என மௌனம் காத்தாள். இங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையில் இருக்க வைபின் கண்களும் மனமும் சாருவியே வலம் வந்தன. இந்த 5 நாட்களில் சாருவின் நிலையை அவன் ஓரளவிற்கு யூகித்திருந்தான். அதை உறுதி செய்யும் விதமாக அவன் அனுஜாவிடம் தன் நட்பை வளர்க்க அவளும் அவனுடன் நன்கு ஒட்டி கொண்டாள். அவள் தன் மழலையில், அப்பா சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு அம்மா சொன்னாங்க என சொன்னது அவன் மனதை கசக்கி பிழிய அவளை தன் நெஞ்சோடு சேர்த்து அணைத்து கொண்டான். சாருவும் நிதிலாவின் வயதை ஒத்தே இருக்க வேண்டும். இந்த வயதில் இளம் விதவையாக நாட்களை கடத்த வேண்டுமா? அதற்கு நிச்சயமாக நான் விடமாட்டேன் என நினைத்தவன் அனுஜாவை பார்த்து மனதிற்குள், உனக்கு நான் தான் இனிமேல் அப்பா என சொல்லிக்கொண்டு அவளை ஆற தழுவி கொண்டான். அதன் பின் அவனின் பார்வை உரிமையுடனே சாருவை தொடர்ந்தது. இன்று நிதிலாவை மருத்துவர் வீட்டிற்கு செல்ல அனுமதித்திருந்தார். நிலவன் ஏற்கனவே வண்டியை ஏற்பாடு செய்திருந்தான். சாருதான் வீட்டில் இருப்பதாக சொல்லிவிடவே நிலவனும் நிதிலாவும் தேவசங்கர் அவர் மனைவி வைப்புடன் சாருவின் வீட்டிற்கு வந்திறங்கினர். வீட்டுக்கு வந்தவர்களை வரவேற்க அவள் ஆரத்தி கரைத்தெடுத்து வந்து தேவசங்கரின் மனைவி வாசுகியிடம் நீட்டி, நீங்க ஆர்த்தி எடுங்க ஆண்டி. வைம்பிற்கு அவளின் நிலையை வருத்தத்தை கொடுக்க அவன் ஏதோ சொல்ல வாயெடுக்க, ஏன் சாரு நீயே எட, இந்த காலத்துல நீயுமா இதையெல்லாம் நம்புற? வாசுகி அவள் என்ன ஓட்டத்தை யூகித்து மறுக்க அவள் தயக்கத்துடன் நிற்க, சாரு நீ ஆர்த்தி எடுத்தால்தான் நான் உள்ளேயே வருவேன் என நித்திலாவும் சொல்ல நிலவனும் அதை ஆதரித்தான். சில நிமிட தயக்கத்திற்கு பின், சரி அப்போ 2 பேரும் ஜோடியா நில்லுங்க என நிலவனையும் உடன் நிற்க சொல்ல அவன் தயக்கத்துடனே நிதிலாவின் அருகில் நின்றான். நிதிலா அதை வேண்டாம் என மறுக்கவில்லை. அப்படி ஒருவன் பக்கத்தில் இருப்பதை கண்டு கொள்ளாமல் மகனை கையில் ஏந்தி கொண்டு ஆட்டிக்கொண்டிருந்தாள். நிலவனுக்கு அவள் செய்கை வருத்தத்தை கொடுத்தாலும் தன்னை இந்த அளவேனும் அண்ட விடுகிறாளே, அதுவரை சந்தோஷம் என நினைத்து கொண்டான். தம்பதி சகிதமாக வீட்டினுள்ளே சென்றனர். உள்ளே வந்ததும் சாருவும் வாசுகியும் அனைவருக்கும் டிஃபன் செய்ய உள்ளே சென்றுவிட தேவாவின் போன் அலறியதால் அவர் அதற்கு பதில் கூறியவாறு வெளியே சென்று விட்டார். நிதிலா ஒரு பெரிய சோஃபாவில் அமர அவள் அருகில் நிலவன் அமர அதற்கு அடுத்திருந்த ஒற்றை சோஃபாவில் வைப் அமர்ந்து கொண்டான். அனுஜாவிற்கும்
5 நாட்களாக தன் அத்தை தன்னை கவனிக்கவில்லை என்ற கோபத்தில் அவள் அருகில் வந்து அவளை ஒட்டிக்கொண்டு, ஏன் அத்தை, நீ குட்டி பாப்பா வந்ததுலேருந்து என்னை கவனிக்கவே இல்லை என குற்றப்பத்திரிகை வாசிக்க, அடட, என் அஜுக்குட்டிக்கு கவனிக்காமல் இருப்பேனா? நீ தானே என் முதல் செல்லம், வாங்க வாங்க என அவள் கன்னத்தில் இதழ் பதிக்க, அதை ஏக்கத்துடன் பார்த்து அமர்ந்திருந்தான் நிலவன். பின் அனுஜா அவள் மடியில் ஏற முயற்சி செய்ய, அவள் மடியில் ஏற்கனவே குழந்தை இருந்ததால் அவளால் மடியில் இருத்தி கொள்ள முடியாமல் போக, அனுஜாவின் முகம் தொங்கி விழ, இதை கண்ட நிலவன், பாப்பாவை என்னிடம் கொடு நித்தி, அஜுக்குட்டி அத்தை மடியில் உட்காந்துக்கோ என சாதாரணமாக கூறிவிட்டு குழந்தையை அவள் மடியிலிருந்து இயல்பாக எடுத்துக்கொண்டான். இந்த மாதிரி அவன் செய்த சின்ன சின்ன செய்கைகள் அவள் அறியாமல் அவள் மனதில் ஒரு ஓரத்தில் அவளை இனிக்க செய்ததை அவள் உணர்ந்திருக்கவில்லை. அதன் பின் இரவு உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த போது தேவா மெல்ல பேசி எடுத்தார். சாரு, உன்னிடம் ஒரு விஷயம் சொல்லணும்டா. நேத்தி ஹாஸ்பிட்டல் இருந்ததால சொல்ல முடியல என ஆரம்பிக்க, சொல்லுங்க அங்கிள், என்னிடம் சொல்ல என்ன தயக்கம் என சாரு வைப்பிற்கு சாம்பாரை ஊற்றிவிட்டு அவன் அருகில் நிற்க, அவனுக்கோ சாருவின் அருகாமையில் அவள் முகத்தை பார்க்க ஆவலில அவனின் கண்கள் மேல் எழுந்ததை அவனால் என்ன செய்தும் தடுக்க முடியவில்லை. ஆனால் இவனின் கள்ள பார்வையை நித்திலா கண்டு கொண்டாள். கண்டு கொண்டவளுக்கு ஏதோ புரிய அவள் மனதிற்குள் தன் தோழிக்கு நல்வாழ்வு அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள். அது வந்துடா, பசங்க எங்களையும் அமெரிக்கா வந்து அவங்களோட தங்க சொல்றாங்க. நீங்க பெத்த பிள்ளைங்க, நாங்க இங்க இருக்கோம். நீங்க மட்டும் ஏன் இந்த வயசான காலத்துல அங்க தனியா இருந்து கஷ்டப்படணும்? பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க ஏன் வந்து தங்கிக்கோங்கன்னு எனக்கு ஒரு வாரமா ஒரே ஃபோன். அதான் என்ன செய்வதுன்னு ஒரே யோசனையா இருக்கு என்றவர் விஷயத்தை சொல்லிவிட்டு சாருவின் முகம் பார்க்க, அவளோ கொஞ்சம் தயங்கி, இதுல யோசிக்க என்ன அங்கிள் இருக்கு? உங்க பசங்க அதை தான் விரும்புறாங்க. உங்களுக்கும் விருப்பம்னா அங்க போகலாம் தானே? அவங்க சொல்றதும் சரிதான். இந்த வயசுக்கு மேல பெற்ற பிள்ளைகளை பிரிஞ்சதுக்கு என்ன செய்ய போறீங்க? ஆன்ட்டிக்கும் மகன்களை பார்க்க ரொம்ப நாளா ஆசைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லடா, உன்னை என அவர் இழுக்க, அங்கிள், என்னை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு படிப்பு இருக்கு, அனுபவம் இருக்கு. நிச்சயமா வேறொரு நல்ல வேலை கிடைக்கும். நீங்க நிம்மதியா நடக்க வேண்டிய ஏற்பாட்டை கவனிங்க என முடித்து விட, அப்போ இது நல்ல வேலை இல்லைன்னு சொல்றீங்களா என சூழ்நிலை அறிந்து அதை இயல்பாக்க முயல, அப்படியெல்லாம் இல்லை. எங்க போனாலும் எனக்கு அங்கிள் கம்பெனியில் வேலை பார்ப்பது போல் வராது. எப்பொழுதும் அவர் என்னையும் சரி நித்திலாவையும் சரி ஒரு தொழிலாளி மாதிரி நடத்தினது கிடையாது. ஹீ இஸ் மோர் லைக் அவர் ஃபாதர் என நெகிழ்ச்சியாக சொல்ல, நித்திலாவும் ஆமோதிப்பதாக தலையாட்டினாள். தேவா அவளை தோளோடு அணைத்து கொண்டார். வைபவுக்கு சாருவின் சிரிப்பு மனதில் பனிச்சாரலை வீச, நடப்பது அனைத்தையும் மௌனமாக நிலவன் காதில் வாங்கி கொண்டிருந்தான். அனைவரும் உணவுண்ட பின் தேவாவும் வாசுகியும் கிளம்பி செல்ல, இப்பொழுது நிலவன் வைபு மட்டும் அங்கிருந்தனர். நிலவனுக்கு நித்திலாவை விட்டு பிரிந்து செல்ல மனமே இல்லை. மேலும் இந்த 5 நாட்களாக குழந்தையை தன் கையிலேயே வைத்து பார்த்து கொண்டதால் அவனால் அங்கிருந்து செல்வது ஏதோ உடலில் இருந்து உயிரை பிரித்து செல்வது போல் வலிக்க, நித்திலாவை ஒரு கையாளாக தனத்துடன் பார்த்து கொண்டு இருந்தான். அவளோ இதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்பதை போல் அறைக்கு சென்றுவிட, சாருதான் என்ன செய்வதென யோசித்துக் கொண்டிருந்தாள்.
அறைக்கு சென்ற நிதிலா குழந்தையை மடியில் கிடத்தி தட்டி கொடுத்தவாறு அவன் முகத்தை பார்க்க அவன் அச்சில் வார்த்ததைப் போல் நிலவனின் ஜாடையை ஒத்து இருக்க, எப்பொழுதும் போல் மகனின் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் ஒருவித பொறாமை உணர்வுடன் எழுவது போல் இன்றும் எழுந்தது. மகனின் முகத்தை வருடியவாறு, மூக்கும் மொழியும் பாரு, அப்படியே அவனின் ஜாடை. என் வயிற்றில் பிறந்துவிட்டு உன் தந்தையை உரித்து வைத்திருக்கிறாய் என்றவள் சிறு அமைதிக்கு பின், உனக்கு கூட என்ன பிடிக்கலையா என வாய்விட்டு மகனிடம் பேசியது அவள் அறைக்கு விடைபெற வந்த நிலவனின் காதில் விழுந்தது. அவன் கேட்டதில் முதல் பாதி அவனுக்கு அவளின் பொறாமையை நினைத்து புன்னகையை வரவழைக்க, பிற்பாதி அவனின் நெஞ்சை வலிக்க செய்தது. அந்த சமயம் பார்த்து அவனின் மொபைல் வைப்ரேஷன் அலற அதை எடுத்து பார்த்தான். அவன் அன்னை தான் அழைத்திருந்தார். எப்போதாவது தான் ஹாஸ்பிட்டலில் இருப்பதால் இப்பொழுது அவர் நிலவனின் மொபைலுக்கு தான் அழைத்தார். முதல் நாள் அவர் அழைத்த போது சந்தோஷமாக போனை எடுத்து ஹலோ சொன்னவனுக்கு பதிலை ஜானகி தான் கொடுத்தார். என்னமும் சுசிலா அவனிடம் பேசுவதில்லை. அன்னையின் நிராகரிப்பு இப்பொழுது வலியை கொடுத்தது. அதன் பின் எப்பொழுதும் அன்னையிடமிருந்து கால் வந்தாலும் ஆன் செய்யாமலே நிதிலாவிடம் கொடுத்து விடுவான். இப்பொழுதும் அதே போல் கதவை தட்டிவிட்டு உள்ளே செல்ல, அவள் அதற்குள் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். வழக்கம் போல் நிதிலா தன் அன்னையிடம் குழந்தையை பற்றி பேசி சிரிப்பதை ஒரு ஏக்க பார்வையுடன் பார்த்து கொண்டு இருக்க, சில நிமிடங்களில் வெளியே சென்று விட்டான். வெளியே வந்தவனை எதிர்கொண்ட வைப் நண்பனின் முகத்தில் தெரிந்த கவலை ரேகையை கவனித்துவிட்டு ஆறுதலாக அவனின் தோளை பற்றி கொள்ள, மச்சி, என்ன செய்து நிலவோட கோபத்தை குறைக்கவென்று தெரியலடா. எனக்கு அவள் வேணும் வை. பக்கத்தில் இருந்தபோது அவளின் மதிப்பை நான் உணரல. இப்போ அவளை பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால் வீட்டில் இருந்தபோது அவளின் கண்கள் என் காதலை யாசிக்கும் வை. அப்போதெல்லாம் அவளின் யாசிப்பை நான் உதாசீனப்படுத்தினேன். அதற்கான சரியான தண்டனை தான் அவளின் பிரிவு. உனக்கு தெரியுமா வை, அவ ஆப்ரேஷன் பண்ணிட்டான்னு நீ சொன்னது எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா? அன்னைக்கு என் உயிர் என்னிடமே இல்லடா. அன்னைக்கு நான் ரொம்பவும் துடிச்சு போனேன். எனக்கு எந்த அளவுக்கு வலிச்சதோ அதே போல தானே அத்தைக்கும் வலிச்சிருக்கும். கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்ததா நினைத்து தான் அவர் உயிர் பிரிஞ்சிருக்கு. யார் தான் பெத்த பொண் இப்படி சிரமப்பட்டு இருக்கிறாள் என தெரிந்தால் தாங்கிக் கொள்வார்கள் என்றவன் விழி நீரை சுரக்க, அவனுக்கு என்ன சொல்லி ஆறுதல் படுத்துவதென்று வைபிற்கு தெரியவில்லை. இதையெல்லாம் அவன் அறிந்ததே. நித்திலா பிரிந்த இத்தனை நாளில் அவனின் புலம்பலை கேட்டுக்கொண்டு அவனுக்கு பக்கபலமாக இருக்கும் நண்பனாயிற்றே. ஆனாலும் நண்பனின் துயர் தாங்க முடியாமல், கதிர், நடந்தது எதையும் நம்மால் திருத்து அமைக்க முடியாதுடா. இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து செய். இது உன் வாழ்க்கை. அதை கைப்பற்ற உன்னாலான முயற்சி செய். இவர்களின் உரையாடலை நிதிலாவும் சாருவும் கேட்க நேர்ந்தது. அமைதியாக வந்த வழியே தன் அறைக்கு சென்ற நிதிலாவை தொடர்ந்த சாரு அவளை நிறுத்தி அவள் விழிகளை ஊடுருவி பார்த்தாள். அதில் அவள் எதை கண்டாளோ பின், என்ன முடிவு செய்திருக்காய் நிதி என்று கேட்டாள். அவளோ எதையும் அறியாதவளை போல், எதை பற்றி என்றாள். அவளை தீர்க்கமாக பார்த்தவாறு, நான் எதை பற்றி கேட்கிறேன்னு உனக்கு தெரியலையா? அவள் முகம் நோக்க சங்கடப்பட்டு தரையை பார்த்தான். இதை பாரு நிதி, இது உன் வாழ்க்கை. இதில் நான் அறிவுரை சொல்ல எதுவுமே இல்லை. நிலவன் ஒருவேளை தான் செய்த தப்ப உணராமல் இருந்தால் அது வேறு. ஆனால் தப்பென்று தெரிந்து அதை மனதார ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்பவரை தண்டித்து பிரயோஜனமில்லை. எதாக இருந்தாலும் அது உன் முடிவு.
இப்பொழுது நீ முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாய். அதை உடனே செய் என்று நான் சொல்ல வருகிறேன். ஒரு முறை பெருமூச்சை வெளியிட்டவள், எனக்கு என்ன முடிவெடுப்பதென்று தெரியலையே சாரு. அவர் என்னதான் தப்பென்று மன்னிப்பு கேட்டாலும் எனக்கு அவர் பேசிய வார்த்தைகளும் நடத்திய விதமுமே கண்முன் வருகிறது. அவரின் சுயநலத்திற்கு நான் என் அன்னையே இழந்தது பெரிய விளைச்சாரோ என கண்ணீர் உகிக்க, எனக்கு புரியாமல் இல்லை நிதி. ஆனால் அவர் மட்டும் அந்த நிகழ்வால் சந்தோஷமாக இல்லையே. உன்னை பிரிந்து குற்ற உணர்வில் புழுங்கி கொண்டுதானே இருக்கிறார். அவர் செய்தது சுயநலம்தான்.